வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் மாலை போட்டு மரியாதை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குறப்பதான் தெரியுது. ஐயையோ, இது முத்துக்கும் மீனாவுமா? பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன்மணி எங்க சமந்தி, ஒரு நிமிஷம் இருங்க, அடுப்புல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு வந்துட்டேன். கிச்சன் வரைக்கும் நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுத்துட்டு தடபடுன்னு போயிடுறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம ரோகிணிக்கும் கால் பண்றாங்க. கால் பண்றப்போ ரோகிணி போன் எடுக்காம இருக்காங்க. மறுபடியும் கால் பண்றாங்க. கால் பண்றப்போ ரோகிணி போன் எடுக்குறாங்க. எடுத்துட்டு, என்னாச்சுங்க, திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க ரோகிணி பாப்பா, பெரிய பிரச்சனை இல்லை, மாட்டிக்க போறேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லி இருந்தேன்ல, அங்க மாப்பிள்ளையுடைய கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு வீட்டுல அவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் முத்து வீடு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ முத்து இப்ப எங்க இருக்கான், நீங்க பார்த்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாண வீட்டுல, கல்யாண மண்டபத்துலதான் முத்து மீனாவும் உட்கார்ந்து இருக்காங்க. நான் கண்டிப்பா என்னை பார்த்துருவாங்க. நான் மாப்பிள்ளைக்கு நான் தான் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொந்த தாய் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணிக்கு கிளிக்காயிருது. அப்ப இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற கல்யாணம் ஒருவேளை ஏதாவது இந்த பிரவுன்மணியுடைய வீட்டு கல்யாணம்தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேக்குறாங்க. உன் மாப்பிள்ளை பொண்ணு பேரு பவானிதானே அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, ஆமா ஆமா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி, நான் இந்த பவானிக்குதான் நான் இன்னைக்கு மேக்கப் பண்ண வந்திருந்தேன். எல்லாரும் நாங்க எங்க வீட்டோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து எங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். நீங்க சொன்னது சரியா போச்சு. அப்ப நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இப்ப என்னமா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, எங்க வீட்ல இருக்கிற எத்தனை பேத்தையும் கூட்டிட்டு எல்லாம் என்னால வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது. ஆனா நீங்க வேணா ஒன்னு பண்ணலாம். அதுக்கு வேணா ஒன்னு சான்ஸ் இருக்கு. நீங்க இந்த கல்யாணத்துல கொஞ்சம் இருக்காத, கொஞ்சம் ஒரு மணி நேரம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா பேசுற நீ? என் மாப்பிள்ளை சொந்த தங்கச்சியுடைய கல்யாணம். தங்கச்சியுடைய பையனுடைய கல்யாணம். நான் எப்படி இல்லாம இருக்க முடியும்? நீ கொஞ்சம் தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணுனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட நான் இருக்க முடியாத அளவுக்கு நான் எதுக்கு உனக்காக ஹெல்ப் பண்ணணும்? ஏதோ பாவம் பார்த்து பண்ணதுக்கு கடைசில நீ இப்படி சொல்றியாம்மா? இப்ப நான் உனக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை போல இருக்கு. என்னை கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த சமையல் கட்டு பக்கம்தான் இருக்கேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே இருங்க, நானே வரேங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போன உடனே, இங்க என்னங்க, கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். இங்க பாருங்க ரோகிணி பாப்பா, இன்னைக்கு அவங்க பார்த்துட்டாங்க, எதையாச்சும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பார்த்துட்டாங்கன்னா கூட நான் கண்டிப்பா உண்மையை தான் சொல்லுவேன். ஒழிஞ்சு நான் வந்து எதுவும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மாப்பிள்ளையுடைய கல்யாண விஷயம். வேற ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஒருவேளை நீங்க இப்படி போய் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவரு வந்து மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு என்ன இப்படி போய் பேசுறாங்க ன்னு சொல்லிட்டு உங்க மேல நம்பிக்கை இல்லாம போய் கடைசில பொண்ணு கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி போட்டு குழப்புறீங்க நீங்க?
என்னைய அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு நல்லதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்த மண்டபத்துல இருந்து கொஞ்சம் வெளில போயிருங்களேன். நீங்க இன்ன வரைக்கும் இவ்வளவு நேரம் வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்கள, யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வராது. கன்ஃபார்மா? ஏதாவது ஒரு வேலையோ சொல்லிட்டு வெளில கிளம்பிருங்க. இவங்க கண்ணுல படாம தப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்போதைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். கடைசில ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வராமையே போயிர போது என்னை அவங்க பார்க்காம தான் போயிர போறாங்களே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா மாட்டுவாங்க. இங்க பாரு, நீ என்னைய வந்து ஒதுக்கி வைக்கிறதை விட உங்க குடும்பத்துக்கிட்ட நீ என்ன விஷயத்துக்காக இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எந்த உண்மையை எப்ப எனக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு ஒன்னும் கிளாஸ் எடுக்க வேண்டாம். நீங்க சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமா பேச்சு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, பதட்டத்துல ஏதோ நான் வந்து உங்ககிட்ட பேசிருப்பேன். ஏதாவது தப்பா பேசி இருந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு மன்னிச்சிருங்க. தயவு செய்து கல்யாணத்துக்கு இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா முத்து எல்லாத்தையும் பாத்துறாரு. பரவலோமா, செமையா பண்றீங்க, போங்க. அதான பார்த்தேன். நீங்க ஏதோ ஒரு தப்பு, யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தப்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்தது. இப்பதானே தெரியுது. என்ன, மலேசியா மாமா நீங்க வந்து பவானிக்கு இப்போ பவானி பொண்ணு எடுக்கிறதுனால தான் இப்ப எல்லா விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இல்லையா? இல்லையேன்னா இந்த விஷயம் இப்படியாதான் இருந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நீங்க மலேசியால இருந்து வரலைன்னு சொல்லி எனக்கு சந்தேகம்தான். அன்னைக்கு கூட நாங்க மலேசியாவுக்கு போறோம்னு சொன்ன உடனே வந்து அந்த பாலராமுடைய அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன கதை பேசுனீங்க. நீங்க இப்ப பேசுனது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி கையில போன்ல எவிடன்ஸோட வச்சிருக்கேன். ஒழுங்கா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க முத்து, ஏதாவது எனக்கு எதுக்காக எல்லாம் நடிக்க சொன்னாங்கன்னு தெரியாது. என்ன காரணமா இருந்தாலும் நீங்க ரோகிணி பாப்பாவையே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரோகிணி பாப்பாவைத்தான் நான் கேட்க போறேன். வேற யாரை கேட்க முடியும்? அவங்கதானே இதுக்கு திரைக்கதை, வசனம் எல்லாமே. அதனால கண்டிப்பா அவங்க கிட்டதான் கேட்க முடியும். அவங்கதானே எத்தனை தப்பும் பண்ணிருக்காங்க. ஆனா சிக்குவீங்கன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல சிக்குவீங்கன்னு தெரியாது. அப்போ நீங்க மொத்தத்துல மலேசியால இருந்து வர கிடையாது. உங்க அப்பா பணக்காரன் கிடையாது. அதானே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க முத்து, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? எங்க குடும்பத்தையும் ஏமாத்தி இப்படியே மனோஜையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க. மனோஜ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். ஏற்கனவே ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டு போயிருச்சு. இப்ப அந்த லிஸ்ட்ல 2வது நீங்களும் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம தப்பா பேசாதீங்க. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். மலேசியால எங்க அப்பா இல்ல, அதெல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம மனோஜா ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. மனோஜா மனசா கல்யாணம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த போய் எல்லாம் கூட சொன்னேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன, நானா பிரச்சனை பண்றேன்? நீங்க தான் இத்தனை பிரச்சனை பண்ணி இருக்கீங்க. எவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் இப்பவே போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பவானியோட கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த பிறவுண்மணி சொல்றாங்க. என்னம்மா இப்படி எல்லாம் நீ பேசுற? என் மாப்பிள்ளையோட கல்யாணம் பெரிய தடங்களுக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. கல்யாணம் மட்டும் நடக்காம போயிருச்சுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம் ஆயிரும். அவன் ரொம்ப மனசு விட்டு போயிருவான். அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நான் சொல்றபடி கொஞ்சம் அமைதியா இருங்க.